ஹரி ஓம் மகாகாளி. காளிபுத்திரன் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். காளிதேவியின் அன்பும் அருளும் பெற்று பரிபூர்ணமாக வாழ்க. இன்றைக்கி நம்ம தசமகா வித்யாவில் யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா அப்படின்னு இந்த மூன்று தேவிகளை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பதிவுகள் அத்தனையிலுமே தசமகா வித்யாவில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். நம்ம முன்பே சொன்னது போல் நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவுகள் வரும். அதுவும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குருவின் அனுமதியுடன் மட்டுமே வரும். இது பண்ணலாம், இந்த டாபிக் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கிடைத்தால் மட்டுமே தான் நமது சேனலில் வீடியோ வரும். அந்த பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாக இருந்தது இப்போ போடுறதுக்கு. சரி, நம்ம நேரடியாக உள்ளே போகலாம். தசமகா வித்யாவில் இந்த தேவியை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட சொல்ல போகணுன்னா, அதாவது நம்மளுடைய வாக்வாதினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வாக்குகள், நம்மளுடைய சொற்கள், நம்மளுடைய மந்திர பிரயோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மந்திர பிரயோகங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கட்டும், இல்லது நார்மலாகவே நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா பேசுகிறதுலேருந்து, அதோடைய சுவை அறியறதுலேருந்து, அதோடைய நம்ம நரம்பு மண்டலத்தில் கொண்டு போகிறது, நரம்பு மண்டலத்துலேருந்து மூளை வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் இந்த அம்மாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளெல்லாம் ஒரு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, நாவில் என்றைக்கும் ஒரு அடக்கம் இருக்கணும், பிறரை தீங்காக சொல்லி பேசக்கூடாது, பிறரை மதிக்கணும், அதாவது பேசும்போது என்ன பேசுகிறோன்னு சொல்லி பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு தேவி தான் இந்த தேவி. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அதாவது இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறத விட்டுட்டு இதோடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கும். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பகலாமுகி தேவி பார்த்திங்கன்னா, பிறக்கும் பொழுதுருந்தே யார் யாருக்கு என்னென்ன ஒரு லட்சணத்தில் அவங்களுடைய வாக்கில் உட்காரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த தேவி தான். அதாவது அதாவது என்ன ஒரு நிலையில் அடையிறோம், அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ சில பேர் பார்க்குறக்கு நல்லா டீசெண்டாக இருப்பாங்க, பழகிறதுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் சில பேருடைய வாக்குகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க பேச ஆரம்பித்தாங்களே சகிக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த தாயாரால் தான் முடியும். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த தாயுடைய ஒரு குண அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்க நார்மலாக நீங்கள் ஒரு மந்திர உச்சாடனம் நீங்கள் செய்கிறீங்கனாலும் சரி, என்ன பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த தேவியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்தும் சித்தியாகும். அதில் இந்த தசமகா வித்யாவில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேவி. நம்ம ஐயர்மார்களாக இருக்கட்டும், நம்ம ஓதுவார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த மந்திரங்கள் எந்த மொழியில் ஜபித்தாலும், எந்த மொழியில் எந்த இறைவனை எந்த ஒரு விதமாக ஜபித்தாலும் அந்த சரணம் பரிபூர்ணமாக சரியான முறையில் அமையணும், எந்த ஒரு தங்கு தடையும் என்று அமையணும் அப்படின்னா இந்த தேவியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே உண்டு. இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் சில மாந்திரிகர்கள் பிரயோகத்தை மாற்றி பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிர் பலியாகும். அதோடைய காரணம் இந்த தாயார் தான். ஏன்னா அந்த தாயார் ஒவ்வொன்றும் வாக்குவாதினியாக நிற்கிறனால ஒவ்வொரு சொல்லையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், அவன் தவறே செஞ்சாலும் அவனுக்கு உண்டான கட்டங்கள் வர வரைக்கும் அந்த தாய் காத்துக்கிட்டே இருக்கும். அப்படி அவன் ஒரு விஷயத்தில் இந்த இதில் மாட்ட வேண்டிய விஷயம் வருது அப்படின்னா, ஒரு நல்லவனுக்கு, ஒரு உண்மையான ஒரு நல்லவருக்கு ஒரு தீங்கு செய்கிறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு நினச்சா
இவன் என்ன தான் அந்த தாயை வந்து வசியம் பண்ணியிருந்தாலும், என்ன தான் செஞ்சுருந்தாலும், தன்னுடைய தர்மத்தை இந்த தாய் என்றைக்குமே மீறாது. அந்த தர்மத்தின் அடிப்படையை அவனுடைய நாக்கை வந்து சுழட்டி விட்டுடும். அவங்களுடைய வாக்குகளையும் அவரோட மந்திர உச்சாடனத்தையும் வந்து சுழற்றி விட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு துன்ப நிலைக்கு ஆளாகி விடக்கூடிய தேவி வந்து இந்த தேவி தான். அதாவது இவன் ஒன்று சொல்ல வருவான், அங்கே அது வேறு மாதிரி போயிடும். இதெல்லாமே எல்லார் விஷயம் நம்ம இதில் நடக்கிறது தான். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு புரிகிறவங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி புரிஞ்சிடும். அது வந்து வேறு மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும். நம்ம கரெக்டாக சொல்லணுன்ட்டு தான் நினச்சி போவோம், ஆனால் நம்ம சொல்லும் போது அந்த ஆத்திரத்தில் வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம். இந்த ஆத்திரத்தையும் நம்மளுடைய துடிப்பு நிலையையும் நம்மளுடைய வாக்குகளையும் நம்மளோட நரம்புகளையும் மூளை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரோலையும் வச்சிருக்கிறது வந்து இந்த தாயாரால் மட்டும்தான். இவங்க வந்து நம்மக்கிட்ட சரியாக இருந்துட்டாங்க அப்படின்னாலே எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். நாவில் சரஸ்வதியும் நம்மளுடைய சிந்தையில் லக்ஷ்மியும் வந்து அமருவார்கள். இந்த தாயார் தசமகா வித்யாவில் ஒரு பரிபூர்ண நிலையை அடைய உதவும் தாயார். இவங்க தான் வந்து அந்த ஞானத்திற்கும் செல்வத்திற்கும் என்ட்ரி பாஸே இவங்க தான். இவர்களுடைய அனுமதி இன்றி நாம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மந்திர ஜபத்தையும் முழுதாகவும் நிறைவாகவும் முடிக்க இயலாது. சில பேருக்கு தோணும், அதாவது மைண்டில் தோணும், ஆனால் அது வார்த்தையாக வெளியில் வராது. சில பேர் சொல்லுவாங்க தொண்டையில் நிற்குதுங்க ஆனால் வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த தேவியோடைய கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியறதில்ல, புரியறதும் இல்லை. அதனால தான் ஒருத்தர்கிட்ட வந்து, அதாவது என்ன வாக்வாதினி அப்படிங்கும்போது மற்ற எல்லா மொழிகளும் சிறந்த மொழிகள். அதில் வந்து அதாவது சில முருகன் சொல்லுவார், என்னை வந்து நீ எந்த மொழியில் திட்டுறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, ஆனால் தமிழில் நீ என்னை திட்டுனா கூட அதை நான் ஆனந்தமாக நான் ஏற்றுக்குவேன்னு முருகப்பெருமான் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு சுவையுள்ள ஒரு மொழியாக வந்து தமிழ் மொழி இருக்குது. அதில் அவங்க சொல்கிறது, ஞானிகள் சொல்கிறது என்னென்னா, அந்த தமிழில் ஒரு மொழி சொன்னால், ஒரு வார்த்தைகள் சொன்னால், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லோரும் பெரியவங்க சொல்லுவாங்க, பேசும்போது பார்த்து பேசணும், கவனமாக பேசணும், உச்சரிக்கும் போது கவனமாக இருக்கணும். இல்லையா நீ மௌனமாகவே இருந்துரு, அதிகமாக நீ பேசாத, எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல மட்டும் நீ பேசினா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இதை நிறையா பேர் இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது அரசியல் ரீதியிலையும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களை அதிக பேர் பார்த்திங்கன்னா அதிகப்படி யாரும் பேசவும் மாட்டாங்க, யாரும் எந்த ஒரு செய்கையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பீக் வந்து வேறு லெவலில் பீக்கில் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு சூட்சும ரகசியம் வந்து இந்த தாயார் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த தாயை நம்ம வழிபடுறது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து இந்த தாய் நம்ம நம்ம கொடுத்த ஒரு சின்ன ஒரு வாக்காக இருந்தாலும், நமக்கு அவன் துரோகம் செய்தவன் என்று தெரிந்தாலும் நம்ம கொடுத்த வாக்கை நம்ம நிறைவேற்றுறோங்கிறது உறுதி நமக்கு இருந்துட்டாலே இந்த தாய் வந்து நம்மளை வந்து உச்ச நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நண்பராக இருந்திருப்போம், நம்ம வந்து எல்லாமே செஞ்சுருப்போம், ஆனால் கடைசியில் அவங்க துரோகம் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், அவங்களுக்கு இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். இப்போ துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம அதை பண்ணாமல் விடக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் வேறு ஆயிரும். அதனால் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த தாயோடைய, அதனால தான் பிரெயின் கண்ட்ரோல்னு நான் சொன்னேன். புரிந்துங்களா? பிரெயினும் நாக்கும் இது ரெண்டுமே வந்து மூளை சம்மந்தப்பட்டதும் நாவு சம்மந்தப்பட்டதும் நரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த தாய்கிட்ட வந்து சேரும். அப்போது நம்ம ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த தாய் எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் சொல்கிறப்ப காயத்ரி மந்திரத்துலேயும் இருக்கா, பாலா மந்திரத்துலேயும் இருக்கா, முருகனுடைய மந்திரத்துலேயும் இருக்கா. அதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இவள் வந்து வாக்வாதினி அப்படின்னு.
வாக்குகள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த வாக்காக வந்து நிற்கக்கூடியது இவர் தான், வேறு யாருமே கிடையாது. வாக்குவாதிங்க எந்த மாதிரி வாக்குவாதிங்க சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, வாக்குனா எல்லாமே தான். நீங்கள் கொடுக்குற வாக்காக இருந்தாலும் சரி, எல்லா வாக்காக இருந்தாலும் சரி, சாமியாடி ஒரு வாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குறி சொல்கிறது, அதுலேயுமே இந்த தாய் இருப்பாள். அதுதான் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி, இந்த மதம் அந்த மதம் மட்டும் இல்லாமல் எந்த மதத்தில் எந்த ஒரு மந்திர உச்சாரணங்கள் செய்யப்பட்டிருந்தாலும், அது அதர்வணமாக இருந்தாலும், அது துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மந்திரமாக இருந்தாலும், அதில் இந்த தாய் வந்து நாவில் அமர்ந்தால் மட்டுமே அது சித்தியாகும். இல்லை என்றால் சித்தியாகாது. அது வந்து குறிப்பிட வேண்டிய ஒன்று. அப்படிங்கும்போது அதுலேயே எல்லாமே அடங்கிடும். நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நான் பேசுகிற இந்த பேச்சு கூட இந்த தாய் எனக்கு கொடுத்த பிச்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு சரியான பேச்சு வருது, நம்ம சரியான உச்சரிப்பில் நம்ம இருக்கோம், சரியான ஒரு ஞானத்தில் நம்ம இருக்கோம், சரியான ஒரு தன்மையில் நம்ம இருக்கோம், நல்ல ஒரு வாக்கு நம்மக்கிட்டேருந்து வர வாக்கு வந்து அது வந்து கோபத்தில் வந்து வெளியில் விட்டாலும் அந்த வாக்கு பலிக்கும், சந்தோஷத்தில் ஒருத்தனை வாழ்த்தி இது பண்ணாலும் அந்த வாக்கு பலிக்கும். அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த தாய் வந்து பயங்கர சித்தியாக இருப்பாங்க. இந்த தாய் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாயை கும்பிட்டா மட்டும்தான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்துடைய வாக்குகளாக வரக்கூடியது இந்த தாய் தான். அனைத்துமே சக்தி தான், அனைத்துமே சக்தியின் சுரூபங்கள் தான். அப்படிங்கும்போது இந்த தாய் வந்து வாக்குவாதினியாக இருக்குது. அதனால் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதே தசமகா வித்யாவில் ஒரு தேவிக்கு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது மூத்தவங்களை வந்து மதிக்கணும், அவங்கள வந்து எதுவும் ஒரு துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது, சரியான முறையில் உணவளிக்கணும், எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இவங்க சித்தி அருளுவாங்க. நான் இவங்களை போய் கும்பிட்டா தான் பண்ணணும்ல இவங்களுக்கு அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அனைவருமே எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, எந்த ஒரு இறைவனை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அந்த இறைவனுடைய வாக்குகளாக வரக்கூடியது இந்த வாக்குவாதினி தேவி தான், இந்த தாயார் தான். இந்த தாயாருக்கு மந்திரங்கள் உண்டு, ஆனால் அந்த மந்திரத்தை வந்து சொல்ல எனக்கு அனுமதி இல்லை. ஆதலால் நீங்கள் எல்லா மந்திரத்தின் சுரூபமாகவுமே தாய் இருப்பதனால் நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும், புதிதாக ஒரு மந்திரத்தை ஒரு குரு சொல்லி தந்தாலும், அந்த குரு சொல்லி தந்த மந்திரம் சித்தியாகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த வாக்குவாதினி தான். இவளையன்றி ஒரு வார்த்தையும் வெளியும் போகாது, உள்ளேயும் வராது. அதான் சொன்ன என்ட்ரி பாஸ்கேட் இந்த தாய் தான். இவங்க நடத்துறது தான் நம்ம எல்லாம். எதை அடக்கினாலும் நம்மளுடைய நாவை அடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதை அடக்கிட்டாலே நம்மளுடைய நிறைய விஷயங்கள் வந்து இதாகும்னு நிறைய படங்கள்லேயும் சொல்லியிருப்பாங்க. நிறையா உண்மையான விஷயங்களே அதுதான். அந்த நாவுக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய தாய் வந்து இந்த தாய். மந்திரத்தின் ரூபிணி உருவத்தில் வந்து இப்படி இந்த இதில் பார்க்கும்போது தங்கமாக ஜொலிச்சு நிற்கக்கூடிய ஒரு தாய். இவங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு பிறவி பத்தாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு தாய் வந்து இந்த பகலாமுகி தாய். ஆதலால் அனைவரும் நேர்மையுடனும் நீதியுடனும் தர்மத்துடனும் செயல்பட்டு முடியாதவர்களுக்கு அன்னதானங்களும் சேவைகளும், முதியோர்களுக்கு தகுந்த மரியாதையும், பெற்றோர்களுக்கு தகுந்த மரியாதையும் கொடுத்து வந்தாலே போதும். இயற்கையை பாதுகாத்துங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இயற்கையை நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோ நம்மளுடைய வீட்டுக்கு வந்தும், நம்மளுடைய குடும்பத்திற்கும், நம்மளுடைய உறவுக்கும், நமக்கும், நம்மளுடைய சந்ததியர்களுக்கும், நமது வாரிசுகள் அத்தனை பேருக்கும் நலன்கள் வந்து சேரும். உங்களால் எவ்வளவு தர்மம் செய்ய முடிஞ்சதோ அவ்வளவு தர்மம் செய்யுங்க, அவ்வளவு தர்மம் செய்யுங்க. அதுதான்
உங்களை உயர்த்தி நிற்கும். இப்போ இந்த தாயை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த தாயுடைய அனுமதி இருந்தால் தான் அந்த தாய் மிச்ச 2 தாயும் வந்து சேருவாங்க அப்படின்னு பார்த்தா. அந்த 2 தாயும் வேறு யாரும் கிடையாது. கமலாத்மிகா அப்படிங்கிறவங்க வந்து மகாலட்சுமி தாயோடைய ஒரு சுரூபம். மாதங்கி அப்படிங்கிற தாய் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து சரஸ்வதி தேவியுடைய ஒரு அம்சம். சரஸ்வதி தேவியிலிருந்து வந்த ஒரு அம்சம். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க மகாலட்சுமி, இவங்க சரஸ்வதி அப்படின்னு. இவங்களுடைய வழிபாடு முற்றிலும் கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருக்கும். சரஸ்வதி தேவியோடைய சாந்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு உக்கிரம் வந்து இந்த தாய்கிட்ட இருக்கும். இந்த தாய் மட்டும் இல்லை, கமலாத்மிகா தாய்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்க்கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காளி தேவியுடைய ஒரு சுரூபத்தை வந்து முழுதும் கொண்டு இருப்பார்கள். தனக்குள் வந்து முழுதும் கொண்டு இருக்கக்கூடிய தாய் வந்து இந்த கமலாத்மிகா மாதங்கி. மேக்சிமம் இந்த மாதங்கி அப்படிங்கிற பேர், கமலாத்மிகன் அப்படின்ற பேர், கமலாத்மிகா அப்படின்ற தாய்களுடைய பேரை வச்சிட்ருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிடியூடே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிடியூடாக இருக்கும். அதுக்குடைய வெளிப்பாடு வந்து இந்த தாய் தான் அத்தனைக்கும் காரணம். அவங்க இசையிலையும் சரி, அந்த ஒரு வாக்குலேயும் சரி, அவங்களோட மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிர்வாகத்திறமை, அந்த நிர்வாகத்திறமையிலையும் வந்து பயங்கர உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது விதம் வந்து நம்ம முன்பே சொன்ன மாதிரி அந்த தாய்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இவங்க சில வாக்குகளில் சரிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு இது இருக்கும். ஆனால் அந்த வாக்கை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் மிஸ் ஆயிடுவாங்க சில பேர். அப்படி இந்த தாய்க்கு வந்து இசை ஞானம் வந்து ரொம்ப அதிகம். இந்த தாய்கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி இயற்கை வளங்கள் வந்து சூழ்ந்திருக்கும். அதாவது இயற்கையினால் நம் உலகத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதோ, எல்லாரும் நோட் பண்ணிக்கணும், இயற்கையினால் நம் உலகத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அத்தனைக்கும் இந்த தாயே காரணம். யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையின் மொத்த உருவ சுரூபமாக இருப்பவளே இந்த தாயினுடைய சுரூபந்தான். இதுவும் ஆதிபராசக்தி தான், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் இப்போ எப்படி நமக்கு எல்லாமே ஒரே ஆள்களாக பார்க்க முடியாதுன்ட்டு பிரித்து நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ தனியாக, மினிஸ்டர் தனியாக, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரே ஆள் தான் அத்தனையும் பார்க்குறாங்க. இருந்தாலும் கீழே சக வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த தாய் முற்றிலும் இயற்கைக்காகவும் நம்மளுடைய இசை ஞானத்திற்காகவும் இவளும் நரம்பு மண்டலத்தை வந்து சார்ந்த ஒரு தாய் தான். ரத்தத்தை வந்து எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த தாய்க்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த தாய்க்கு வந்து சில பேர் வந்து ரத்தத்தினாலும் பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தாய் இருக்குது. இந்த தாயுடைய உக்கிரம் வந்து யாராலையும் தாங்க முடியாது. ஆனால் இவளை வந்து ரொம்ப 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 குழந்த மாதிரி இந்த தாய் உக்கிரமாக இருந்தாலும், பார்ப்பதற்கு உக்கிரமாக இருந்தாலும் பயங்கர குழந்த மாதிரி இந்த தாய். இவ இசையிலும் அடங்குவாள், வாக்கிலும் அடங்குவாள், உண்மையில் முக்கியமாக அடங்குவாள். அந்த அன்பும் உண்மையும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த தாய் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து உட்காந்துரும். நீங்கள் இவ்வளோ போய் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இந்த தாய் ஆட்டோமேட்டிக்காக உங்க கூட வந்துடும். இந்த தாய் கூட வந்துட்டாலே கமலாத்மிகாவும் கூட வந்துடுவாள். ஏன்னா 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. இப்போ எப்படி கூட பிறந்த தோழிகள் எப்படி இருக்குது, கூட பிறந்த அக்கா தங்கைகள் எப்படி இருக்காங்க, தோழிகள் எப்படி இருக்காங்க, இதே மாதிரி தான் இந்த கமலாத்மிகா தாயும் மாதங்கி தாயும் 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரே உடலில் சிவன் பாதி சக்தி பாதிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேர். இவங்களை பிரிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயங்கள் கிடையாது. அதனால தான் இந்த கண்டென்ட்டில் வந்து சொல்லும் போது நான் மகாலட்சுமி தாயாரையும் இந்த தாயாரையும் ஒன்றா நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆதலால் இந்த தேவிகளை வழிபடுவது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வழிபடுற மாதிரி தான். ஒரு கரும்பு சக்கரை எடுத்து வச்சுக்கோங்க, பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா அந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க, தேன் இருந்ததுன்னா தேன் எடுத்து வச்சுக்கோங்க.
இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மல்லிகை பூக்கள் இருந்ததுன்னா மல்லிகை பூக்களை எடுத்து வச்சுக்கோம். வாசனை திரவியங்கள் பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சங்கு பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கு பூக்கள் எடுத்து வச்சுக்கோம். வேப்ப இலை இருந்தால் பரிபூர்ணமாக இந்த தாய் வந்து அமர்வாள். மாதங்கி பரிபூர்ணமாக அமர்வாள் வேப்ப இலையில். அப்படியே வேப்ப இலை என்ன நிறத்தில் இருக்கோ அப்படியே அந்த நிறத்தில் வந்து உட்காருவாள். இவளை வழிபடும் போது ஒரு சூட்சும ரகசியம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த தாயை நீங்கள் என்னைக்கு நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் வந்து மனசில் உங்கள் உடம்புல வந்து நிற்கிறீங்களோ, அப்போது தூரத்துலேயும் சரி பக்கத்துலேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் ஒரு பச்சை கிளியுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்டுருச்சு அப்படின்னா இந்த தாய் உங்கள் அருகில் தான் இருக்கா அப்படின்றது உங்களால் உணர முடியும். ஒரு கிளியுடைய சவுண்டு உங்கள் கிட்டே, அது இரவிலாலும் சரி, இந்த தாயை அதிகபட்சம் இரவில் தான் கும்பிடுவது வழக்கம். பகலிலும் அதிகபட்சம் கும்பிடலாம். சூரிய கிரகண நேரத்தில் நிறைய பேர் மந்திர உச்சாடனங்கள் செய்யறவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க மாதங்கீதை. கமலாத்மிகா எப்பொழுதும் போல் நான் அவரும் ஒரு உக்ர சுரூபியாக இருந்தாலும் தாயுள்ளம் கொண்ட ஒரு தேவி கமலாத்மிகா. இவள் ஆந்தை வாகினி, கஜவாகினி, விஷ்ணு ரூபிணி அப்படின்னு சொல்லி பல மந்திரங்கள் இருக்குது. இந்த தாயும் உங்களுக்கு வந்து கமலாத்மிகா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதாவது இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்னென்ன படிப்பு நிலை கொண்டுட்டு போகணுமோ அத்தனையுமே இந்த தாயை உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய தேவி தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சு ஒரு தாயை வந்து நீங்கள் சரணடையணும். மாற்றி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூபிள் இல்லாத மாதிரி ஆகும். அதனால் மனசார யார் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலும் சரி கலந்துக்கலைனாலும் சரி, நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒரு உச்ச நிலையை அடையலாம். உச்ச நிலையிலாம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் அந்த நிலையை சொல்ல, அது வந்து இந்த தாயே முடிவு பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்கிற உச்சநிலை என்னென்னா, ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ நிலையில் நீங்கள் ஒரு உச்ச நிலையில் இருப்பீங்க. சித்த நிலை அடையிறக்கும் வாய்ப்பு உண்டு. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சித்த நிலை அடையிறக்கும் வாய்ப்பு உண்டு. யாரும் அதை குடும்பஸ்தர்களும் பண்ணலாம், குடும்பத்தில் இருந்தபடியும் நீங்கள் பண்ணலாம். தர்ம காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறீர்களோ, அறம் வழிப்படி யாரெல்லாம் செல்கிறீர்களோ அவங்கள் அத்தனை பேருக்குமே இந்த தாய் துணையாக நிற்பாள். நீங்கள் கும்பிட்டாலும் சரி கும்பிடலினாலும் சரி, இந்த தாய் வந்து அரண் வழிப்படி, தெய்வமே எனக்கு இல்லை, தெய்வமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறவங்களும் சரி, ஆனால் நல்ல காரியங்களுக்கு மட்டும் நல்ல காரியங்கள் செய்வங்கள் தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தெய்வம் இல்லை, நல்ல காரியங்கள் செய்கிறவங்க தான் தெய்வம்னு சொல்கிறாங்களா, அவங்க நிஜமாலுமே நல்ல காரியங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் உறுதுணையாக நிற்கிறது இந்த தாய் தான். அவள் பச்சிலம் குழந்தையாக இருப்பாள். நீங்கள் அதாவது அவளுக்கு வந்து பேரமே கிடையாது. நீங்கள் பேரம் பேசி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு அதனால் அதுக்கு யூஸே கிடையாது. நீங்கள் பேரமே பேசக்கூடாது. அந்த தாய்க்கு வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் பேரம் பேசுவீங்களா கொடுக்கும்போது? அந்த மாதிரி தான். அதாவது நீங்கள் ஒரு குழந்தைய அவளை நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷியாவோ இறைவியாவோ நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுடைய ஒரு குழந்தையாக நீங்கள் பாருங்கள். உங்களோட பெண் குழந்தையாவோ, உங்களோட ஆண் குழந்தையாவோ, உங்களோட வீரமாகவோ, உங்களோட கல்வியாவோ, ஞானமாகவோ ஏதோ ஒரு வடிவில் அந்த தாய் வந்து நீங்கள் வழிபடுங்க. நிச்சயம் அந்த தாய் வந்து உங்களுக்கு உறுதுணையாகவே என்றைக்கும் இருப்பாள். குழந்தைய அவங்கக்கிட்ட வந்து பேசுவாள். நிச்சயம் அரணாய் என்று உங்களை காத்திருக்கும் தேவி. இதுதான் இந்த 3 தேவிகளுடைய ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். சரி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம தசமகா வித்யாவோட நிறைவு பகுதி முடிந்தது. இதில் ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் மெசேஜில் கேட்கலாம், தெளிவுபடுத்தப்படும். இதுவரை பொறுத்திருந்து இந்த ஆடியோவை கேட்ட சக உயிர்கள் அனைவருக்கும் காளிதேவியுடன் பரிபூரண ஆசியும் அருளும் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்த ஒரு பதிவில் சிறப்பான ஒரு பதிவு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உத்தரவும் கிடைத்து விட்டது. அந்த ஒரு பதிவை நான் கூடிய விரைவில்
நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். ஹரி ஓம் மகாகாளி. ஹரி ஓம் மகாகாளி. சர்வம் காளிமே.